கொடுக்குறாரு. உடனே நீ வந்து 3 ஹவர் கழிச்சு 10 லட்சம் கொடுக்கலாமா இல்லை 11 லட்சம் கொடுக்கலாமா யோசிச்சு 20 லட்சம் நீ கொடுத்த. இல்லைன்னா அது கூட கொடுக்காம தான் போயிருப்பேன். ஒரு படத்துல 250 கோடி சம்பாதிக்கிற நீ போதும் அளவுக்கு சம்பாதிச்சுட்ட. அப்ப உன்னால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அவ்வளோ கஞ்ச பையன் நீ. இப்போ நீ வந்து 2026ல் இருடா உங்களுக்கு 6 மாசத்துல இருக்குது பார்த்துப்போம் அப்படின்னு நீங்க சாப்பிடலாம். 6 மாசத்துல உங்களுக்கு இருக்கு பாருங்க. யார் ரவுடிசம்? யார் அவங்க ரவுடிசம் பண்ணதுனால தானேங்க அவங்க செத்து போனாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டை சில தற்கூரிலாம் இருக்கிறான் பாருங்க. அவங்க ஃபுல்லாவே நிறைய பேர் வந்து கொலை பண்ணவன், பெண்களை கற்பழிச்சவன், கஞ்சா குடிக்கி, அதுக்கப்புறம் வந்து நிறைய வழக்குகள்லாம் வந்து சிறைக்கு போனவன் தான் உங்க கட்சியில இருக்கிறான். அப்போ உங்க கட்சி தானே ரவுடி கட்சி. அதனால தான் நீ ரவுடி கட்சின்னு சொல்லிக்கிறேன். உன்னையே ஆளுங்கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ரவுடியாக இருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய் வெளியே நடமாடி இருக்க முடியாது. சிறையில கழித்து இருக்கணும். அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சுட்டு இருக்கோம். டவுசர் எல்லாம் கைட்டு இருக்கோம் அந்த பொம்பளை.